கிராஸ் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு தோலை எடுத்துட்டு தட்டி தான் சேர்த்துருக்கேன். நல்லா அந்த எண்ணெயில் நல்லா பூண்டு வாசனை இறங்கும். இப்படி இருக்கும்போது இந்த டைமில் அரிஞ்சு அலசி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் வாழைக்காவையும் சேர்த்துக்கலாம். தண்ணி தனியாக சேர்க்காதீங்க கண்டிப்பாக. நல்லா அப்படியே அந்த எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம என்ன பண்ணலாம், குழம்பு மிளகாத்தூள் நமக்கு காரத்துக்கு தகுந்தபடி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். அப்படியே சிம்மிலேயே நல்லா அந்த இதுலேயே வெந்துக்கிட்டு இருக்கும். தண்ணி ஊற்றுனோம்னா வாழைக்காய் குழஞ்சி போயிடும். நல்லா மசாலா வாசனை போட்டும் எடுத்து ஒரு வாட்டி கிண்டி விடலாம் நம்ம. அப்புறம் சிம்மில் வச்சிடலாம். மூடி எடுத்துகிட்டு சிம்மில் வச்சிடலாம். இப்போ பாருங்களேன், ஓரளவு இதுவாக இருக்குது. இன்னுமே சிம்மில் வச்சா மொறுமொறுன்னு ஆகும். ஆனால் என்ன தான் இப்போ மொறுமொறுன்னு எடுத்தாலும் மதியானம் கொஞ்சம் இதுவாக தான் ஆகும். அதனால் இது அளவு போதும்னு சொல்லிட்டு அடுப்பை நிறுத்திட்டேன். இப்போ சூப்பராக கோயில் ஸ்டைல் புளிசாதம் ரெடி. வாழைக்காய் வறுவலும் ரெடி. நான் மதியானம் எங்களுக்கு ஒரு துவையல், பருப்பு துவையல் அரைச்சிக்கலாம். இந்த புளிசாதத்துக்கு துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டை இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். என் பையனுக்குலாம் வந்து புளிசாதத்தோட